ஆமா ஆமா எத்தனை நடந்தது மேடம் அங்க கேமரா வச்சுங்களா சரி மேடம் கேமரா பாத்து எத்தனை ஆண்டுகளாவது நீங்க மேரேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஜாய் கிறிஸ்டெல்லா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்க நிலையில இவங்களோட வழக்கை பிப்ரவரி 2026 தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில ஜாய் கிறிஸ்டெல்லா மறுபடியும் காவலர் ஆணையர் அலுவலகத்தில் புதுசாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய துன்புறுத்தியிருக்காரு. இதை நீங்கள் டீட்டெயிலாக விசாரித்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவர் ஜாமீனில் கூட வெளியே வராதபடி செய்யணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நாள் வரைக்கும் என்னோட முன்னாள் கணவரான பிரிக்ஸ் என் மகனோட கஸ்டடி கேட்டு என்கிட்ட இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் மேரேஜ் பண்ணிருக்க ஸ்ருதி பிரியா இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கணவர் பிரிக்ஸ் மூலமா என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இவ்வளோ நாள் இல்லாம திடீர்னு கஸ்டடி கேட்டு அவரு வந்திருக்காரு. இது கண்டிப்பா அவங்களோட தூண்டுதன் பேர்ல தான் நடந்திருக்கு. மேலும் இப்ப நான் இருக்க வீட்டுக்கு பிப்ரவரி 2026 வரைக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனா இன்னும் 3 மாசம் டைம் இருக்க நிலையில முன்னாடியே வீட்டை காலி பண்ணணும். இந்த மாசத்துக்குள்ளாரே வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு வீட்டோட உரிமையாளர் என்கிட்ட பேசுறாங்க. ஸோ இந்த நிலையில இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு. வாடகை ஒப்பந்தத்தை எனக்கு இன்னும் நீடிக்க உதவி செய்யணும். அப்படி இல்லைன்னா வேற வீடு எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். கையில கை குழந்தைய வச்சிருக்க என் மகனோட படிப்பு ஒரு பக்கம் இருக்கு. அதனால இதே வீட்லயே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு மனு கொடுத்திருந்திருக்காங்க. மேலும் இந்த மனுல இன்னும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, PNS 173 சட்டத்தின் கீழ் இந்த அறிக்கையை நீங்க பதிவு செய்யணும். PNS பிரிவு 90 பிரதான குற்றமா இதை பயன்படுத்தணும். ஒரு முழுமையான பாகசார்பற்ற விசாரணையை நடத்தணும். மருத்துவ, டிஜிட்டல் மற்றும் நிதி ஆதாரங்கள் பாதுகாக்கப்படணும். டாக்டர், நெய்பர்ஸ், டிரைவர் அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி இருக்க எல்லார்ட்டையும் விசாரணை நீங்கள் நடத்தணும். DNA டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட மனுவில் ஜாய் கிறிஸ்டெல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட் மூலமாக மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கொடுத்த வழக்கை கவுன்சிலிங் மூலமாக கொண்டு போய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஃபினான்ஷியலாக ஜாய் கிறிஸ்டெல்லாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் முதல் கணவரை வச்சு முதல் மகனோட கஸ்டடியை கேட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சென்னை காவலர் ஆணையத்தில் மறுபடியும் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க.